நீங்கள் மைவி3 ஆப்பில் ஓஎம் ஆகிட்டீங்கன்னா அதன் பிறகு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களை யார் மைவி3 ஆப்ஸில் ஜாயின் பண்ணி விட்டாங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வாங்கிக்கணும். அதன் பிறகு ப்ளே ஸ்டோரில் போய் மைவி3 ஆப்ஸ் அப்படிங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சில வினாடிகள் கழித்து அங்கே க்ளோஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அந்த க்ளோஸ் அமுத்துனீங்கன்னா இந்த பேஜ் போயிட்டு உங்களுக்கு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். லாகின் பேஜில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்பாங்க. நீங்கள் யார்கிட்ட ஜாயின் பண்ணீங்களோ அவங்க உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை இதில் என்டர் பண்ணிங்கன்னா லாகின் ஆயிரும். உங்கள் ஐடி லாகின் ஆன பிறகு உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டேஷ்போர்டில் மேலே ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லைன் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வரிசையாக நிறைய ஆப்ஷன்கள் காமிப்பாங்க. அதில் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இல்லைன்னா வீடியோ அப்படின்னு இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ண உடனே எம்டி பேசக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று அதில் ப்ளே ஆகும். அதில் எம்டி என்ன சொல்கிறார் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் தெளிவாக கேட்டிங்கனாலே போதும். மைவி3 ஆப்பை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வீடியோ முடிஞ்ச உடனே இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு பாப்பப் ஒன்று ஓப்பன் ஆகும். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா அது க்ளோஸ் ஆகிட்டு டேஷ்போர்டுக்கு வந்துடும். டேஷ்போர்டில் மீண்டும் அதே ரைட் சைட் கார்னரில் அந்த 3 லைன் பட்டன் அமுத்துனீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி நிறைய ஆப்ஷன் காமிப்பாங்க. அதில் மறுபடியும் வீடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அன்னைக்கு என்ன வீடியோ நம்மளுக்கு மெசேஜாக கொடுக்குறாங்களோ அந்த வீடியோ ப்ளே ஆகும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கும்போது சில வினாடிகளுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்பாங்க. நீங்கள் அதுக்கும் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடியோ மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ப்ளே ஆகும். அதனால் நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கும்போது அந்த கேள்வி கேட்கும்போது எஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கடைசியாக இந்த வீடியோவை பார்த்து முடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அதுக்கும் எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் டேஷ்போர்டு வரும். அதுக்கப்புறமா மீண்டும் அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ ஆட் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆட் ப்ளே ஆகி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு கேப்சா கோட் காமிப்பாங்க. அதை கீழே இருக்கிற பாக்ஸில் கரெக்டாக என்டர் பண்ணணும். ஸ்மால் லெட்டர்ஸை ஸ்மாலில் தான் என்டர் பண்ணணும். அதை கரெக்டாக என்டர் பண்ணும்போது அந்த விளம்பரத்துக்கான தொகை உங்கள் வாலெட்டில் ஆட் ஆயிரும். அதாவது 2 ரூபானா 2 ரூபா, 3 ரூபானா 3 ரூபா அது ஆட் ஆகும். ஒரு நாளைக்கு இதே மாதிரி நீங்கள் 5 ரூபாய்க்கு விளம்பரம் பார்த்து அதில் சம்பாதிக்க முடியும். ஓப்பனிங் மெம்பராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 5 ரூபா வருமானம் பத்தாது, அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த பிளானை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான், கட்டாயம் கிடையாது. நீங்கள் 5 ரூபாய்க்கே டெய்லி பார்க்கணுனாலும் டெய்லி 5 ரூபாய்க்கு நீங்கள் விளம்பரம் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கீழே ஆட்களை சேர்த்து விடும்போது அதுலேயும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. சரி, ஓப்பனிங் மெம்பராக சேர்ந்த பிறகு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராவது மைவி3ல இணையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.